அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும் எடுத்துங்க. இந்த சிம்மம் ராசிக்கு அஷ்டம சனி, இதுல சில கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அதாவது நெருங்கியவர்கள் விலகும் காலம் என்று ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது திருமண வாழ்க்கையில இந்த நேரத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரிவுகள், அன்எக்ஸ்பெக்டடான சண்டைகள், சச்சரவுகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசியில செவ்வாய், கேது, 7ஆம் இடத்துல ராகு, ராசியாதிபதி 11ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 15 நாள் இருப்பார். ஜூலை 15 வரலும். ஜூலை 16ஆம் தேதி 12ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. சூரியன் 12ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். அது கொஞ்சம் நெகட்டிவ். ஆனா 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட சூரியன் சேர்ந்து மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட தைரியமாக எதிர்த்து நின்று வெற்றி காணக்கூடிய மாதம். முதல் பகுதியில் தான் சொல்றேன். முதல் பகுதியில, மாதத்தோட முதல் பகுதியில தடுமாற்றங்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும் உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறும். அதாவது சில பிரச்சனை உங்களை நோக்கி வரும் அன்எக்ஸ்பெக்டடா. அது உறவுகளால, அல்லது குடும்ப வாழ்க்கையில, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட. ஸோ அதை எதிர்த்து சக்சஸ் பண்ணக்கூடிய மாதம் தான் முதல் பகுதி. ஆனா 2வது பகுதியில நீங்க கவனமா இருக்கணும். இப்போ முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க அப் டு ஜூலை 15ஆம் தேதி வரலும் இந்த குரு சூரியன் சேர்க்கை 11ஆம் பாவகத்துல சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்துல நீங்க நினைச்சது நடக்கும், அபிலாஷைகள் நிறைவேறும். முக்கியமா சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கண்டு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஏற்கனவே சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய மாதமும் கூட முதல் பகுதியில் அந்த முடிவு கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். அல்லது பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா கூட பதவி உயர்வு கிடைக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாபங்கள் வரும், அபிலாஷைகள் நிறைவேறும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அந்த டென்ஷன், கோபத்தை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த மாதமும் சிறப்பான மாதம் தான். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை 5ஆம் இடத்துக்கு குரு சூரியன் பார்வை இருக்கிறதுனால, சப்போஸ் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க பிள்ளைகளுக்கு வரன் அமையும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், அல்லது குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருவாங்க. அதே போல புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வருமானமும் கூடுதலாகவே இருக்கும். வேலையை விட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா கடந்த சில மாதங்களாக பிரைவேட் வேலையில இருந்தேன், நான் வேலையை விட்டுட்டேன், வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்குமானா ஜூலை 15க்குள்ளேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணுங்க. தொய்வு இல்லாம முயற்சி பண்ணணும், கோபப்படாம முயற்சி பண்ணணும், அவசரப்படாம முயற்சி பண்ணணும். இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால, கேதுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத கோபம் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு கோபம், டென்ஷன் இருக்கும். நல்லாவே பேசிட்டு இருக்கிறவங்க கூட சில உறவுகள் ஆகட்டும், சில நண்பர்கள் ஆகட்டும், திடீர்னு உங்களுக்கு எதிரிகளாக மாறிடலாம், அல்லது உங்களை விட்டு விலகிடலாம், அல்லது உங்ககிட்ட பேசாம போகலாம். இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்க இருக்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசலாம் கூட கவலைப்பட மாட்டீங்க. அதாவது உங்ககிட்ட அவங்க பகைச்சுக்கிட்டு போனா கூட அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா? அந்த மன வருத்தத்தை நீங்க தவிர்க்கிறதுக்கு எப்படின்னாக்க, எதையும் எதிர்பார்த்தே இருக்கிறது, ஒரு போர் வீரனை போல. கண்டிப்பா அப்போ என்ன ஆகும், நிச்சயமா நம்ம எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய துன்பத்தை ஈஸியா கடந்து போயிடலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதே சமயத்துல விவேகமா முடிவு செய்யுங்க, வேகமா முடிவு செய்யாதீங்க, பதட்டப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான அட்வைஸே. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சூரியன் ராசிக்கு 12ல வரும்போது கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மாதத்தோட பிற்பகுதியில தான் இருக்கு. முதல் பகுதியில கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூரியன் 12ஆம் பாவகத்துல, புதனும் மாதம் ஃபுல்லாவே 12ஆம் பாவகத்துல தான் இருக்கும். அதே போல புதன் ஜூலை 19ஆம் தேதி வக்கரம் ஆகுது. இந்த வக்கர காலம் என்பது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் புதன் வக்கரம். அப்போ மாதத்தோட பிற்பகுதியில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் குறையலாம், அல்லது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டம் அடையக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா புதன் வக்கர காலத்துல நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கவனமா இருங்க. ஒப்பந்தங்கள் செய்யறதுல அவாய்ட் பண்ணுங்க, அல்லது ஒப்பந்தங்களை முழுமையா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. கொடுக்கல் வாங்கல்ல, குறிப்பா சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக்க ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்காமே இருக்கிறது கூட நல்லது.
ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12 வரலாம். அடுத்தது 7ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி உங்க ராசிக்கு 8ல இருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம், உத்திரட்டாதி சுயசாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப் இருக்கும், கடனுடைய அழுத்தம் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த சனி உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் நலத்திலையும் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரும். செவ்வாய் வேற ராசியில் இருக்கிறார் கேதுவோடு இணைஞ்சு, அப்போ சூட்டு சம்பந்தமான நோய்கள், அதே போல ஸ்கின் ப்ராப்ளம், அலைச்சல்கள், பயணங்கள், மூட்டு வலி, பாத வலி, இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்து ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆகுது. ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆகுறது நல்லதான்னா உண்மையிலேயே நல்லதுதான் சிம்ம ராசிக்கு. பொதுவா சொல்லணும்னாக்க அதுல 2 வகையா பிரிக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா நீங்க இந்த நேரத்துல வேலை விஷயமா கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போடணும். அன்எக்ஸ்பெக்டடா வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரலும் சனி வக்கர காலம். இந்த வக்கர காலத்துல இந்த வேலை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். யாருன்னாக உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகல, நடப்பு தசாபுக்தியும் நன்மையாக இல்லை, நல்ல தசாபுக்தி நடக்கல, கஷ்டம் எப்ப பாரு இருந்துகிட்டே தான் இருக்குன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நல்ல தசாபுக்தி நடக்கலன்ட்டு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கிற வேலையிலேயே கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணுங்க. பேப்பர் போடாதீங்க, ரிலீவ் ஆக முயற்சி பண்ணாதீங்க அப் டு நவம்பர் 28 வரலாம். அதே சமயத்துல உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்குமே ஒரு இடமாற்ற சிந்தனை வரும், வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும், அல்லது சில பேருக்கு ஊர் மாற்றம் கூட ஏற்படும். அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்து இது மாறுபடும் வச்சுங்களேன். ஆனாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடந்தா இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமாய் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஃபேவரபிளான இடமாற்றம் வரலாம், அல்லது பதவி உயர்வுடன் வேற இடத்துல நீங்க ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் உடல் நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அடுத்தது கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. அது பிற்பகுதியில கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது, வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது. இந்த சனி வக்கரம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்குன்னாக்க அப்போ இந்த 7ஆம் பாவகத்தையும் பாதிக்கும், 7க்குரியவனும் ஆயிடுறாரு இல்லையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குள்ள தற்காலிகமா பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஏதோ ஒரு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்திலையும் உண்டு. அதாவது சண்டையே இல்லைன்னா கூட ஒரு வேலை விஷயமா கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, இதன் மூலம் கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த நேரத்துல கெட்டிக்காரத்தனம். அதே போல நீங்க சப்போஸ் தொழில் காரணமாக வேற ஒரு ஊருக்கு டிராவல் ஆகுறீங்க, டிரான்ஸ்பர் ஆகுறீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கை துணைவரையும் கூட்டிகிட்டு போயிடுங்க, குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. பிரியாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னாக்கதான் பிரச்சனை பெருசாகும். அப்படி இல்லைன்னா இந்த அஷ்டமத்து சனி காலகட்டம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உறவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் நீங்கி மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்க ஜாதகத்துல ஒரு தாரம் தான், தோஷம் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது வந்து ஜென்ம கேதுவா வந்துடும். அதாவது கேது வந்து பூரம் நட்சத்திரத்துல தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டென்ஷன் இருக்கும், அதாவது ஒரு பற்றற்ற தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல விரயங்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய நெருங்கியவருக்கு செலவுகள், உடல்நல விஷயத்துல அல்லது ஏதோ ஒரு வகையில் அன்எக்ஸ்பெக்டடா செலவுகள்லாம் வரும். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் இறை வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. சுப விஷயத்துக்கு செலவு பண்ணிடுங்க, அதாவது சுப செலவுகள் நிறையவே பண்ணிடுங்க. அன்னதானம் செய்யுங்க, ஆடை தானம் செய்யுங்க. அதே போல உங்களுக்கு விநாயகர் வழிபாடு கூட நன்மையை கொடுக்கும். நீங்க சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டோ அல்லது வெள்ளருக்க மாலை போட்டோ வழிபாடு செய்யுங்க. மாதம் ஒரு முறை ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை உண்டியல்ல செலுத்துங்க. விநாயகருக்கு நீங்க சங்கடஹர சதுர்த்தியில ஒரு அபிஷேக அலங்காரம் செஞ்சீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. ஜென்மக்கேது வந்து நீங்க எந்த விஷயத்துல பாசம் பற்று எல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த பற்று பாசத்தை உடைக்கும். அப்ப அந்த வகையில ஒரு பற்றற்ற தன்மை ஏற்படணும்னா நீங்க எதன் மேல அதிகமான டீப்பான ஒரு கனெக்டிவிட்டி ஆகுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகி ப்ராப்ளத்தை உருவாக்கி அதுல டென்ஷன் ஆகி நீங்க ஒரு பற்றற்ற தன்மைக்கு போக வைக்கும். ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நேரத்துல நீங்க
கொடுக்கல் வாங்கல், குறிப்பா வந்து லேண்ட் வாங்குறது அல்லது விற்கிறது, வித்தா கூட இந்த நேரத்துல யாராவது கம்மியா பிரைஸ் கேட்பாங்க, அதுல நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது அல்லது பூர்வீக சொத்தை வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்க முயற்சி பண்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக நவம்பர் மாசம் முடிகிற வரலும் அதை அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் இந்த சனி வக்கரமாகிறதுனால குறிப்பா வந்து உத்திரம் நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட அவாய்ட் பண்றது நல்லதுதான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு டென்ஷன் கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து போகும். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில கடந்த காலங்களிலேயே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் தான். அதுல இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்பவும் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவரையும் கூட்டிகிட்டே போங்க, டிராவல் பண்ணுங்க, சுப செலவுகள் செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன், நன்மைகளையே நடக்கும், கவலையே பட தேவையில்லை. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு. தொழில் வந்து நல்லா இருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். அதே போல எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா கம்ப்யூட்டர் துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, வக்கீலா இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்துல வந்து கடன் நடத்துறவங்க, அதே போல கமிஷன் ஓரியன்டா வேலை பார்க்குறவங்க, ஹோட்டல் உணவுத்துறை சார்ந்தது, டிராவல்ஸ் நடத்துறவங்க, மேலும் மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. பணத்தை வச்சு நீங்க சமாளிச்சிடலாம். இந்த குருவும் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால லாபங்கள்லாம் வரும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. புத்திரபாக்கி இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். வேலை விஷயமா பிரச்சனை இல்லை. இந்த உறவுகளால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு பொறுமையாக நீங்க டீல் பண்ணீங்கன்னாவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதை தவிர்த்து இறை வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணணும். எந்த தெய்வத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபாடு செய்யற சிறப்புன்னா பிள்ளையார் வழிபாடு தான் சிறப்பு. மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் பிள்ளையாருக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. வேற ஒண்ணுமே கூட பண்ண வேணாம். அட்லீஸ்ட் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும். நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க மாத்துறதுக்கு இறை வழிபாடை நீங்க ஃபாலோ பண்றது தான் நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.